சாயல்னா என்ன? தேவ சாயல்னா சிலர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அது தேவ சாயல்னா என்னென்னா, மனுஷன் வந்து ரொம்ப சிந்திக்கக்கூடியவன், ஆழமாய் சிந்திக்கக்கூடியவன். மிருகங்கள்லாம் கூட சிந்திக்குது, ஆனால் ஆழமாக சிந்திக்கிறது இல்லை. அலசி ஆராய முடியாது, டீப்பாக சிந்திக்க முடியாது. மனுஷனுக்கு இந்த மாதிரி ஆழமாய் சிந்திக்கக்கூடிய, ஆழமாக பண்ணக்கூடிய காரியம் இது இருக்குது அப்படின்றாங்க. சரி, அதிலெல்லாம் சில உண்மைகள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு காரியத்தை கவனிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் மனுஷனுக்கு இருக்கிற தேவ சாயல்னால் என்னன்னு வரும்? தேவ சாயல் என்னத்தை பார்க்குறீங்க அங்கே? ஆதியாகமம் 1 இல்லை. தேவனை எப்படி பார்க்கிறீர்கள்? தேவனுடைய சாயலில் எது வெளிப்படுகிறது? ஆதியாகமம் 1 இல்லை. தேவனை என்ன விதமாய் காண்கிறீர்கள்? அவர் யார்? ஆதியாகமம் 1 படி பார்த்தா, வெறும் ஆதியாகமம் 1 தான் படிச்சிருக்கீங்கன்னு வைங்க, அல்லது வெறும் ஒரு அதிகாரம் தான் இருக்குதுன்னு வைங்க, அது என்ன வெளிப்படுத்துகிறது தேவனை குறித்து? முதல் வசனமே சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். மீதி உள்ளதெல்லாம் வந்து அவருடைய சிருஷ்டிப்பின் வேலையை குறித்து சொல்லுகிறது. அப்போ ஆதியாகமம் 1 எதை வெளிப்படுத்துகிறது தேவனை பற்றி? தேவன் சிருஷ்டிகர், இஸ் அ கிரியேட்டர். அப்படி கிரியேட்டர்ன்றதை வெளிப்படுத்திட்டு அப்புறம் தான் சொல்லுது, அவர் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். அப்போ சிருஷ்டிகர் தான் சிருஷ்டிகர் என்பதை வெளிப்படுத்துகிறார். நமது சாயல்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம்னு சொல்றாரு. அப்ப மனுஷன் என்ன? நான் சொல்லுகிறேன், மனுஷனும் ஒரு குட்டி சிருஷ்டிகன். இஸ் a little creator. இருக்கீங்களா? நல்லா வீட்டில் போய் நல்ல கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்க இன்னொரு தடவை. சரி சொல்கிறாங்க, நான் என்னையா கால் தூசுக்கு சமானம். பைபிளில் சொல்லி நீங்கள் சிருஷ்டிகர். அந்த சிருஷ்டிகருடைய சாயல் உங்களில் இருக்குது. உங்களை அவரை மாதிரி அவர் உண்டாக்கிட்டாரு. இது ஏன் முக்கியம்? இப்போ இவனுக்கு வேலையை தர்றாரு. அவரை மாதிரியே இவனை உண்டாக்கிட்டு இவனுக்கு வேலையை தர்றாரு. என்ன வேலை? நிரப்புன்றது ஒரு வேலை. பலுகி பெருகி நிரப்புன்றது ஒரே வார்த்தையில் அடைக்கலாம். நிரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சமுதாயத்தை உண்டாக்கு. உன்னை என்ன மாதிரியே உண்டாக்கிட்டேன், நீ இப்போ உன்ன மாதிரியே ஒரு சமுதாயத்தை உண்டாக்கு. ஹலோ, இருக்கிறோமா போயிட்டோமா? சிலர் சொல்கிறாங்க, இந்த பிள்ளை எப்படித்தான் இப்படி ஆச்சோ தெரியலங்க. ஏன் நீங்கள் கொஞ்சம் உங்கள் முகத்தை பாருங்கள் கண்ணாடியில். இது எப்படி ஆகும்? பிள்ளை நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் ஆகும். கண்டிப்பாக அப்படி தான் ஆகும். நமது சாயலின்படி தான் நாம் உண்டாக்க முடியும். பாருங்கள், விதை கூட அந்த பிரின்சிபலை வச்சுட்டார் கர்த்தர். அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்க கடவுதுன்ட்டார். அது என்ன வகையோ என்ன ஜாதியோ அந்த புல் பூண்டுகள்லாம் அந்த ஜாதியின்படி பிறப்பிக்க கடவுள். இவ்வளோ மாம்பழம் இவ்வளோ பெருசு இருக்குது, இன்னொன்று திருண்டு இருக்குது, அது அந்த ஜாதி, அவ்வளோதான்.